அழகு அன்பு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. அவரவர் விருப்பத்துக்கேற்ப சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஒரு சிலருக்கு இனிப்பு அவ்வளோவா பிடிக்காது, ஒரு சிலர் கொஞ்சம் இனிப்பு அதிகமாக சாப்பிடுவீங்க. இருந்தாலும் ஒரு சில இனிப்பு பலகாரம் செய்யும் பொழுது சர்க்கரை கொஞ்சம் கூடுதலாக இருந்தால் தான் அதனுடைய சுவையே நல்லாயிருக்கும். இந்த பால் பவுடரில் 2 டம்ளர், அதாவது 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிட்டேன். நான் தேவையான அளவு சர்க்கரை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கரையிற மாதிரி நல்லா கலந்துக்கிட்டேன். அந்த சர்க்கரை நல்லா கரையணும். கட்டிகள் இல்லாமல் பால் பவுடரும் நல்லா கலந்துக்கிட்டேன். இது நல்லா கரைஞ்ச பிறகு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மில் வச்சு மெதுவாக கிளற ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அது கெட்டி பதத்துக்கு வரும். இதெல்லாம் செய்யணுன்னா கை கொஞ்சம் வலிக்கும். கஷ்டப்படாமல் எதுவுமே கிடைக்காது. நான் வீடியோவில் ஒவ்வொரு பலகாரமாக நான் அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் அதை பார்த்துட்டு செய்வீங்கன்னு பார்த்தா என்னையே பார்சல் அனுப்ப சொல்லி கேட்குறீங்க. என்னை பார்த்தா உங்களுக்கு பாவமாக தெரியலையா? இந்த ஸ்டேஜ் வந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து மெதுவாக கிளறிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் எடுத்து சாப்பிட்டாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். நான் கொஞ்சம் அந்த ப்ரௌனிஷாக ஆகிற வரைக்கும் நான் கிளறிட்டே இருந்தேன். அது இன்னும் ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த பால்கோவா டேஸ்ட் பண்ண ஒவ்வொருத்தருமே சொன்னாங்க, இது கடையில் இருக்கிற மாதிரியே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. வாசனை பொருட்கள்லாம் எதுவுமே சேர்க்கவே இல்லை. ஆனாலும் ரொம்ப மணமாக இருந்தது. அந்த நெய்யோட வாசனை, பால் பவுடர், பால், இது எல்லாமே சேர்ந்து இந்த வாசம் என் கையை விட்டு போகவே ஒரு நாள் ஆச்சு. அவ்வளோ நல்லா இருந்தது. தயார் செய்த பால்கோவாவை நெய்யை தடவி இந்த பாத்திரத்தில் எடுத்து சேர்த்துக்கிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு பாருங்கள். இதை நம்ம அழகாக இந்த கப்பில் போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து தட்டி அப்படியே ஸ்லைஸாக கூட கட் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் அடுத்த வீடியோவில் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் அழகு அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.